இந்தியா இன்னும் சில காலத்தில் பெரிய குண்டுவெடிப்பு ஒன்றை நடத்தும். இது உலகத்துல இந்தியாட்ட இருக்குங்கிறது அமெரிக்காவுக்கு ஒரு பெரும் அதிர்ச்சி தரக்கூடிய செய்தி. இந்தியா வந்து ஒரு நிறைகுடம். நாம எங்கேயாவது போய் சண்டை பிடிச்சிருக்கோம். பாகிஸ்தான்காரங்க தான் வன்முறைகளை தூண்டுறாங்க. அது மதத்தின் பேரால. நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டே இருக்கேன். 1998 மே 18ஆம் தேதி அமெரிக்காவினுடைய நியூயார்க் டைம்ஸ்ல ஒரு செய்தி வெளியாகும். அதுல 5 குண்டுகளை பரிசோதித்ததில் 1 ஹைட்ரஜன் குண்டு. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. 1952 ஹைட்ரஜன் பாம்பை அமெரிக்கா நடத்திட்டாங்க. அந்த வெடிகுண்டு அந்த வெடிப்பின் மூலமாக வான் மண்டலமே வெண்திரை இதா மாறியது. அணுகுண்டு போட்டு ஹிரோஷிமா நாகாசாகி எப்படிப்பட்டதுன்னு தெரியும். அதை விட 1000 மடங்கு வேல்யூபிளானது. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? இட் இஸ் சோ கால்டு சிட்டி பஸ்டர். சிட்டி பஸ்டர்னா நியூயார்க்ல போட்டோம்னா மில்லியன் மக்கள் காலி. ஹைட்ரஜன் பாம்பை வைத்திருக்கிறது உலகத்தில் அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, பிரான்ஸ், இங்கிலாந்து, இந்தியா. அவன் ஒரு யூதன், இவன் ஒரு இஸ்லாமிய நாடு. இப்படி எல்லாத்துக்குள்ளேயும் ரவுடிகளை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள், மாப்ஸ். நீங்க இந்தியாவில் இங்கிருந்து அடிச்சானீங்கன்னா அது பாகிஸ்தான்ல 8000 கிலோமீட்டர் காலி. ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் சுஃபியான் அவர்கள். சார் வணக்கம் சார். வாங்க கோபி சார். சார், அதாவது இந்தியாவுடைய அண்டை நாடாக இருக்கக்கூடிய சீனாவும் பாகிஸ்தானும் ரகசியமாக அணுகுண்டு வெடிப்பு சோதனையை நடத்திடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பொதுவெளியில போட்டு வெடிச்சிருக்காரு. இதற்கு சீனாவும் பாகிஸ்தானும் நைஸாக மறுப்பும் தெரிவிச்சிருக்காங்க. ஆனா இந்தியா என்ன பண்ண போகுது, அடுத்து என்ன பண்ண போகுது? ஏன்னா இந்தியா அண்டை நாடாக இருக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இங்க திரிசூல் முப்படை பயிற்சி எல்லாம் நடக்குது. இப்படிப்பட்ட சூழல்ல இவங்க நடத்தியிருக்காங்க. ஆனா அண்டை நாடாக இருக்கக்கூடிய இந்தியா என்ன பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய விவாதம் சமூக வலைதளம் பொதுவெளியிலும் போயிட்டு இருக்கு. என்ன சார் இந்தியா பண்ண போகுது? இந்தியா ஒன்றும் பண்ணாது. இந்தியா பண்றதுக்கு எப்படின்னா, இந்தியா ஒரு நிறைகுடம். நாம எங்கேயாவது போய் சண்டை பிடிச்சிருக்கோமா? கிடையாது. எங்கேயாவது சொல்லுங்களேன். கிடையாது. இப்போ எனக்கு தெரிய பாகிஸ்தான்காரங்க தான் வன்முறைகளை தூண்டுறாங்க. அது மதத்தின் பேரால. நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டே இருக்கேன். உலகத்திலே ரொம்ப ஆபத்தான ஒரு வெடிகுண்டு என்னன்னா மதம் தான். இப்போ அதுதான் அது வேற ஒரு டாபிக்ல உங்களுக்கு தரேன். சூடான்ல என்ன நடக்குது, நைஜீரியால நடக்குது, அவ்வளவு கொடூரமான நடக்குது. நம்ம டிஸ்கிரிமினேஷன் இல்லாம டிஸ்பாரிட்டி இல்லாம ஒரு செய்தியை தரக்கு நான் எப்பவுமே ஒரு செய்தியாளர் தான். இந்தியாவில் நடக்கக்கூடிய இந்துத்துவ விஷயங்களையும் மிக அதிகமாக விமர்சிச்சேன். கண்டிப்பா சார். அந்த அடிப்படையில் நம்ம இப்போ பாகிஸ்தான்ல பலுச்சிஸ்தான்ங்கிற ஒரு ஸ்டேட் இருக்கு. அங்க உள்ள மக்கள் தனிநாடு கோரிட்டு இருக்காங்க. ஆமா, பலுச்சிஸ்தான். எனக்கு கிடைச்ச தகவல்ல இந்தியா மிகப்பெரிய அளவுக்கு அவர்களை பிரிவினைக்கெல்லாம் எந்த ஒரு உதவி செஞ்சிருப்பாங்க. பெரிய அளவுல நாம எதுவும் செய்யல. இந்தியாவுடைய தன்மையை பத்தி 1998 மே 18ஆம் தேதி புகழ்பெற்ற அமெரிக்காவினுடைய நியூயார்க் டைம்ஸ்ல ஒரு செய்தி வெளியாகுது. 1998 மே 18ஆம் தேதி புகழ்பெற்ற இந்த நியூயார்க் டைம்ஸ்ல என்ன செய்தி அப்படின்னு வந்திருக்குன்னா, இந்தியா ஒரு மிகப்பெரிய அணுகுண்டு வெடிப்பை அவர்கள் நிகழ்த்தினார்கள் என்பதை நிகழ்த்தினார்கள். அது ராகுல், அது நம்ம வாஜ்பாய் அவர்கள் 98 நடத்தினாங்க. அதுதான் இறுதியான குண்டு வெடிப்பும் என்று சொல்லப்படுகிறது. அதுல 5 குண்டுகளை பரிசோதித்ததில் 1 ஹைட்ரஜன் குண்டு என்பதையும் 1998 மே 18 அமெரிக்காவுடைய நியூயார்க் டைம்ஸ் அந்த செய்தியில ரொம்ப தெளிவாக இருந்தது. நம்முடைய மூத்த எல்லாராலும் மதிக்கப்படுகிற மிகச்சிறந்த இந்திய அரசியல் தலைவர், எனக்கு அவர் ரொம்ப பிடித்தமானவர் தான், ஐயா வாஜ்பாய் அவர்கள் தான் இந்த மாபெரும் சாதனையை நிகழ்த்தினார். இந்த காலத்துல நம்ம அப்துல் கலாம் ஐயா அவர்களையும் நினைவு கூறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறோம். இன்றைக்கு உலகத்துல 1.4 மில்லியன், அதாவது ஆக்டிவ் ஃபோர்ஸ் சொல்றது. இன்னைக்கு இஸ்ரேல்ட்டெல்லாம் 1,37,000 பேர் தான் இருக்கான். ஆனா நம்மள்ட்ட 1.4 மில்லியன். எவ்வளவு தெரியுமா? 14 லட்சம் ஆக்டிவ் ஃபோர்ஸ் கொண்ட உலகத்தின் மிகப்பெரிய சர்வதேச நாடுகளில் ஒன்று இந்திய ராணுவம். இப்போ அமெரிக்காவினுடைய CIA 2014 ஒரு செய்தியை வெளியிடுறது. ரகசியத்துறை 1989 அதே மாதிரி 89 நான் 98 அந்த குண்டு வெடிப்பு நடத்தணும். 98
98ல 89ல சிஏனுடைய ஏஜென்சி, அவருடைய பெயர் வில்லியம்ஸ் ஏ வெப்ஸ்டார். அவர் ஒரு தெளிவாக சொல்றார், இந்தியா இன்னும் சில காலத்தில் மிகப்பெரிய குண்டுவெடிப்பு ஒன்றை நடத்த போகிறார். அதாவது அணுகுண்டு சோதனை நடத்த போகிறார். எப்போ? 89ல. ஓகே. நம்ம எப்போ முடிச்சிருக்கோம்? அடுத்த 9 வருஷத்துல. ஆமா ஆமா. இது பழைய கதை, நான் அந்த ஸ்டோரிக்கு சொல்லிட்டு இருக்கேன். அதுல அவங்க எச்சரிச்சது எப்படின்னா, 1952ல ஹைட்ரஜன் பாம்பை வந்து அமெரிக்கா நடத்திட்டாங்க. ஓகே. 1952ல. ஓகே, 52ல அந்த வெடிகுண்டு, அந்த வெடிப்பின் மூலமாக வான் மண்டலமே வெண்திரை பூ இதா மாறிடுச்சு. அது இப்ப நம்மள்ட்ட இருக்கா அப்படின்னு பார்த்தா, நம்மள்ட்ட இருக்குங்கிறது ஏறக்குறைய எல்லா நாடுகளும் ஒப்புக்கொண்ட உண்மை. இந்த ஹைட்ரஜன் குண்டுகளை பத்தி நாம இப்போ பார்க்கிற போது, இதுக்கு பேரு என்ன பாருங்க, அணுகுண்டுன்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. அணுகுண்டு போட்டு ஹிரோஷிமா நாகாசாகி எப்படிப்பட்டதுன்னு தெரியும். அதை விட 1000 மடங்கு வேல்யூபிளானது. இதுக்கு பேர் வந்து என்ன தெரியுமா? இட் இஸ் சோ கால்டு சிட்டி பஸ்டர். சிட்டி பஸ்டர்னா நியூயார்க்ல போட்டோம்னா பல மில்லியன் மக்கள் காலி. ஓகே ஓகே. நியூயார்க்ல கிட்டத்தட்ட ஒரு 15 பில்லியன் மக்கள் இருக்காங்க. அது நியூயார்க் சிட்டி பஸ்டரை போட்டாச்சுன்னா மில்லியன் மக்கள் சுவாகா, காலி. அப்படிப்பட்ட அணுகுண்டுகளை, ஹைட்ரஜன் பாம்பை வைத்திருக்கிறது உலகத்துல அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, பிரான்ஸ், இங்கிலாந்து, இந்தியாவும் இருக்கு. இந்தியா வந்தாச்சு. ஓகே ஓகே. அது அவங்களுக்கு தெரியும். இந்த 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 இவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த ஒரு தேசத்தை மிரட்டுவதற்கு உலகத்துல எவனாலேயும் முடியாது. அமெரிக்கா என்னதான் பேசினாலும் பாகிஸ்தான் அவனுடைய கைப்பிள்ளை. ஈரான், இஸ்ரேல் எப்படி அமெரிக்காவினுடைய செல்ல பிள்ளையோ, அவன் யூதன், இவன் ஒரு இஸ்லாமிய நாடு. இப்படி எல்லாத்துக்குள்ளேயும் ரவுடிகளை உருவாக்கி வைத்திருப்பார்கள், மாஃபியாக்கள். ஆக பாகிஸ்தானுக்கு எத்தனை குண்டு போட்டாலும் இந்தியாவுக்கு அது பிரச்சனை இல்லைங்கிற அளவுக்கு இந்தியா வல்லமை. அந்த சிமிலாரிட்டிஸ் இன் பிட்வீன், ஒற்றுமைன்னு வர்றது. அவன்கிட்ட எவ்வளவு மிலிட்ரி இருக்கு, நம்மள்ட்ட எவ்வளவு ஏர்கிராப்ட்ஸ் இருக்கு, அவன்கிட்ட எவ்வளவு டேங்கர் இருக்கு, நமக்கு ஏர் ஸ்டேக்ஸ் எவ்வளவு இருக்கு, நம்முடைய கவச வாகனங்கள் எத்தனை. எந்த இடத்துலையும் பாகிஸ்தான் நம்மோடு நிற்க முடியாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆமா, எந்த எண்ணிக்கையிலும் பாகிஸ்தான் நம்மோடு நிற்கும். புரியுதா? ஆனாலும் நம்ம கிட்டயே வர முடியாதுன்றோம். ஆனா வந்து அவங்க பாத்தீங்கன்னா தினந்தோறும் நமக்கு எச்சரிக்கை விட்டு இருக்காங்களே சார். இந்த 1998ல இந்த பாபா அணுமின் அந்த அட்டோமிக் இதுல நடத்தினதுல தான் இந்த ஹைட்ரஜன் குண்டு வந்து இருக்கிறது. இதற்கு முன்னோடியாக இருந்தது வந்து இந்த நேரத்துல மறைந்து போன நம்முடைய வாஜ்பாய் ஐயாவை நம்ம நினைவு கூறாம முடியாது. இதனுடைய மொத்த உற்பத்தி வந்து எப்படின்னா, இந்த ஹைட்ரஜன் வந்து 5, அதாவது ஒரு பெரிய திகைப்பூட்டக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய அணுசக்தி வெடிப்புகளை ஏற்படுத்தக்கூடியதான் இந்த ஹைட்ரஜன் பாம். இது உலகத்துல இந்தியாட்ட இருக்குங்கிறது வந்து அமெரிக்காவுக்கு ஒரு பெரும் அதிர்ச்சி தரக்கூடிய செய்தி. சீனாவுக்கு அதை விட அதிர்ச்சி தரும் செய்தி. அதை விட அதிர்ச்சி தரும் செய்தி பாகிஸ்தானுக்கு. இதனாலதான் இன்னைக்கு ஆப்கனோடு நாம் நெருங்கி இருக்கிற போது, ஆப்கனோடு நாம் ஒரு மிகப்பெரிய ஒப்பந்தத்தை மேற்கொள்ள முயன்று கொண்டிருக்கிற நேரம் போது இதை கண்டு உதறல் யாருக்கெல்லாம் எடுக்குது? ரஷ்யாவுக்கு எடுக்கல. ரஷ்யா நம்மோட நெகோசியேட் தான். கண்டிப்பா. சீனாவுக்கு எடுக்கிறது, அமெரிக்காவுக்கு எடுக்கிறது, பாகிஸ்தான். புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு? ஆமா. அப்ப இந்த சுற்று வட்டாரத்தை நீங்க சொன்னீங்க, இந்தியா யாரையும் போய் தாக்குற பன்மை இல்ல. நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ஒண்ணுதான். இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து, இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம், இந்தியாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்டியன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரே டிஎன்ஏ தான். அந்த டிஎன்ஏலே பிறரை ஆக்கிரமிப்பு இல்லைங்கிறத ஒன்று சொல்லுவாங்க. ஓகே 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 சார். இப்போ சொன்னீங்க நீங்க இந்தியா கிட்ட வந்து 1000 அணு குண்டுக்கு சமமான வந்து ஹைட்ரஜன் குண்டு இருக்குதுன்னு அப்படி சொன்னீங்க. ஆனா இந்தியா வந்து எந்த நேரத்திலையும் எப்போதுமே அதை வெளிப்படுத்திக்கல. ஏன் வெளிப்படுத்திக்காம இருக்காங்க? என்ன காரணம்? இல்லை, வெளிப்படுத்துறது என்பது நமக்கு சரியான ஒரு போர் களச்சூழல் வந்தால் மட்டும்தான் வெளிப்படுத்த முடியும். உதாரணத்துக்கு இந்தியாவில் வந்து அக்னி 5 இருக்கு. இந்த அக்னி 5 வந்து எப்படின்னா ஒரு 5000 to 8000 கிலோமீட்டர் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிசைல். இது வந்து எப்படின்னா, இதற்கிடையில நம்மக்கிட்ட ஒரு பிருத்திவி 2 இருக்கு. இந்த பிருத்திவி 2 இல்லாம அக்னி 1 இருக்கு. இது 360 to 700 ஷார்ட் ரேஞ்ச் மிசைல் சொல்றது. அக்னி 5 வந்து லாங் ரேஞ்ச் மிசைல். 8000 கிலோமீட்டருங்கும் போது நம்முடைய எல்லையில இருந்து வச்சுட்டோம்னா பாகிஸ்தான் ஏறக்குறைய பல பகுதிகளை நம்ம தாக்கி முடிச்சிடும். இப்ப ஈரான் இருக்கு பாருங்க. ஈரானுடைய
மிக மிக முக்கியமாக பலிஸ்டிக்ஸ் ஏவுகணைகளை தாண்டி ஓகே அவர்கள் வீசக்கூடிய ஹைப்பர்சோனிக் சூப்பர்சோனிக்லாம் வந்து டெல் அவீவை ரொம்ப பெரிய அளவுல காலி செஞ்சது. அதற்கு வந்து குரம் ஷோர் அப்படிங்கிறது ஒண்ணு வச்சாங்க. அதே மாதிரி அவர்கள் நிறைய பேர்ல வச்சிருக்கிறாங்க. அது வந்து ஈரானை ஒரு வலிமையான தொழில்நுட்பத்துக்கு கொண்டு சென்றது. முன்னாலே ஏர் ஸ்ட்ரைக் வச்சிருந்தாங்க, இன்றைக்கும் ஏர் ஸ்ட்ரைக் இருக்கு. F-16 போன்ற வலிமையான ஏர் குண்டுகளை, அதாவது ஏர் ஸ்ட்ரைக்கை வச்சு அமெரிக்கா இன்றைக்கு விலை பேசி கொண்டிருக்கிறது. இப்போ அதை விட அட்வான்ஸ் லெவலில் மிசைல் அட்டாக். நீங்கள் இந்தியாவில் இங்கிருந்து அடிச்சானீங்கன்னா அது வந்து பாகிஸ்தானில் 8000 கிலோமீட்டர் காலி. ராவல்பிண்டி, கராச்சி, இந்தியாவுடைய எல்லை நகரங்கள் பலவும் காலியாயிடும். அந்த அடிப்படையில் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய அக்னி 5, பிரித்திவி, ஷார்ட் ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய அக்னி 1, அது மட்டும் இல்லாமல் மற்றது வந்து அக்னி 1 மட்டும் இல்லாமல் பிரித்திவி 350 இதெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா பாகிஸ்தான் அதை முடியுது. ஆனா நீங்க இந்தியா வெளிப்படுத்துறதுக்கு வந்து நம்ம வந்து அப்பப்ப ஷோல காட்டுறோம். ஆனா நாம யார்கிட்டயும் போருக்கு போகல. இப்போ ஈரானுடைய தொழில்நுட்பம் எப்ப தெரிஞ்சது? இப்போ இஸ்ரேலுடைய அட்டாக்ல தெரிஞ்சது. தெரிஞ்சதா இல்லையா? ஈரான் வந்து ட்ரோன் சிஸ்டம், ஈரான் உள்ள ஷாஹித் 191, ஈரானுடைய குர்ரம் ஷோர், ஈரானுடைய பல ஏவுகணைகள் ஹைப்பர்சோனிக், அவர்களுடைய பிராக்சியாக இருக்கக்கூடிய ஹவுதி, அன்சருல்லா, ஹிஸ்புல்லா லெபனான்ல, ஷியாட் ஹிஸ்புல்லா, இவர்களுக்கெல்லாம் கொடுக்கின்ற போதுதான் ஈரானுடைய அந்த தொழில் டெக்னாலஜி ட்ரோன் சிஸ்டத்திலையும் பலிஸ்டிக்ஸ்லையும் ஹைப்பர்சோனிக்லையும் சூப்பர்சோனிக்லையும் தெரிஞ்சது. இந்தியா இவ்வளவு இருந்தாலும் அதை பரிசித்து பார்ப்பதற்காக ஒரு வாய்ப்பு நமக்கு இல்லை. அப்படி இருக்கின்ற போது உலகத்தில் இந்தியா, ஆனா இந்தியாவை கண்டு இந்தியாவுடைய தொழில்நுட்பம் என்ன என்பது எல்லாரை விடவும் அமெரிக்காவுக்கு தெரியும். நல்லா புரிஞ்சுக்கிட்டா அமெரிக்காவுக்கு தெரியும். அமெரிக்கா அச்சுறுத்தப்படுவதனால இந்தியாவுக்கு ஒரு சிறிய வயிற்றுப்போக்கு மாத்திரை கொடுக்கணும்னு சொல்லித்தான் இந்த அணுகுண்டு டெஸ்ட்டை வந்து சொல்றாங்க. 1990களில் அணுகுண்டுடைய டெஸ்ட் முடிச்சாங்க சோவியத் யூனியன். மீண்டும் 92ல் அமெரிக்கா ஒரு அணுகுண்டு அட்டாம் பாம்பை செஞ்சு முடிச்சாங்க. 93களில் சீனா முடித்தார்கள். இப்பொழுது இதற்கிடையில பார்த்தீங்கன்னா சீனாவில் 600 வெடிகுண்டுகள் இருக்கிறது, அணுகுண்டுகள் இருக்கிறது. நம்மக்கிட்ட 180 அணுகுண்டுகள் இருக்கிறது. பாகிஸ்தான்ல 170 அணுகுண்டுகள் இருக்கிறது. அதே மாதிரி உலகத்தின் கிட்டத்தட்ட 13,000ங்கிற அளவுக்கு 8,000ங்கிற அளவுக்கு 2 பேரும் வச்சிருக்கிறாங்க. யாரு? சோவியத்தும் வச்சிருக்கிறாங்க, அமெரிக்காவும் வைத்திருக்கிறாங்க. ஆக இந்த அணுகுண்டுகள் இப்ப ஒண்ணும் இல்லை, அறியப்படாத அணுகுண்டு இருக்கிறது யார்கிட்ட? இஸ்ரேல்கிட்ட. அவன்கிட்ட 90 அணுகுண்டு இருக்கிறது. ஈரான் வந்து என்ரிச் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த அணுகுண்டுகளை இயக்கக்கூடிய 6-7 நாடுகள்ல நாமளும் ஒண்ணு, பாகிஸ்தான் ஒண்ணு. புரியுதா உங்களுக்கு? அதை விட டெக்னாலஜிக்கல் பேஸா இன்னைக்கு இந்தியா வந்து மிகப்பெரிய அளவுல வளர்ந்து கொண்டிருப்பது பாகிஸ்தானுக்கு மட்டுமல்ல, சீனாவுக்கு மட்டுமல்ல, அமெரிக்காவுக்கும் அது நல்ல செய்தி இல்லைங்கிறதா இந்த ஹைட்ரஜன் வெடிகுண்டை பத்தி நவம்பர் 4ஆம் தேதி இன்டர்நேஷனல் வெளியாகக்கூடிய ஏர் டிஃபென்ஸ், அதாவது டிஃபென்ஸ் மேகசின்ஸ்ல இந்தியா இவ்வளவு பெரிய பரிசோதனை வச்சிருக்கிறாங்க. 1998ல் அன்றைக்கு மரியாதைக்குரிய வஜ்பாய் அவர்கள் செய்து காட்டியதன் விளைவு. அதே மாதிரி நியூயார்க் டைம்ஸில் 89ல் சிஐஏ ரிப்போர்ட் 2014ல் வெளியானது. வில்லியம்ஸ் வெளியான கட்டுரைப்படி இந்தியாவில் இந்த ஹைட்ரஜன் பாம் இருக்கிறது. இது வந்து சிட்டி பஸ்டர். அது இந்தியாவில் இருக்கு. புரியுதா? இது வந்து பாகிஸ்தான்ல கிடையாது. மிக்க நன்றி சார். இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய அந்த அணு ஆயுதம் பற்றி இப்போ வரைக்கும் யாருமே ரிவீல் பண்ணல. முதல் முறையா நீங்க தான் ரிவீல் பண்ணியிருக்கீங்க. இந்தியாவுடைய பலம் என்பது வந்து இதன் மூலம் வந்து மக்களுக்கு தெரியும் அப்படின்ற போல நான் நினைக்கிறேன். மிக்க நன்றி. நேரில் வந்து அது குறித்து பல்வேறு தகவலை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி கோபி.